மார்னிங் எவரிபடி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th to 12th உள்ள இலக்கண வகைகள். ஏற்கனவே ஒரு வீடியோவில் 1 to 30 வரையும் பார்த்துருக்கோம். இப்போ 34லேருந்து 60 வரையும் 60 கொஷின் இருக்குது. பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும், நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 31வது கொஷினு, தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். அதே தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். சரிங்களா? இங்கே பாருங்கள், தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஊமைத்தொகை, உண்மைத்தொகை, அன்மொழித்தொகை. சரிங்களா? தொகைநிலை தொடர்னால் 9 வகைப்படும். 1 எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர், வேற்றுமை தொடர். சரிங்களா? அடுத்தது புணர்ச்சி எத்தனை வகை? புணர்ச்சி 2 வகைப்படும். 1 இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. 33வது கொஷினு, விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? தோன்றல், திரிதல், கெடுதல். இதெல்லாம் விகார புணர்ச்சி. அடுத்தது யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுள்களுக்கு உரிய உறுப்புகள். யாப்பு இலக்கணத்தில் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 6 உறுப்புகள் இருக்குது. அது என்னென்ன உறுப்புகள்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. அதாவது நேரசை, நிறையசைன்னு நம்ம பார்க்க போகிறோம் பின்னாடி. வாய்ப்பாடு, அழகிட்டு வாய்ப்பாடு. யாப்பு இலக்கணத்தின்படி செயல்களுக்கு உரிய உறுப்புகள் 6 வகைப்படும். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. சரிங்களா? இது 6. அடுத்த கொஷினு, 35வது கொஷினு, அசை எத்தனை வகைப்படும்? அசை 2 வகைப்படும். நேரசை, நிறையசை. அசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 1 நேரசை, இன்னொன்று நிறையசை. சரிங்களா? தலை எத்தனை வகைப்படும்? தலை 7 வகைப்படும். தலை எத்தனை வகைப்படும்னா 7 வகைப்படும். அது என்னென்னா நேரொன்ற சித்தலை, நிறையொன்ற சித்தலை, இயற்சீர் வண்டலை, வெண்சீர் வண்டலை, கலித்தலை, ஒன்றி வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. திரும்பி சொல்கிற மாதிரிங்க. தலை எத்தனை வகைப்படும்னா 7 வகைப்படும்னா நேரொன்ற சித்தலை, நிறையொன்ற சித்தலை, இயற்சீர் வண்டலை, வெண்சீர் வண்டலை, கலித்தலை, ஒன்றி வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. இது அனைத்து 7 தான் தலையோட வகைகள். சரிங்களா? அடுத்தது அடி எத்தனை வகைப்படும்? அடி 5 வகைப்படும். அதாவது குரல் அடி, சிந்தடி, ஆளவடி, நெடிலடி, கழி நெடிலடி. அடி எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். என்னென்னா குரல் அடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழி நெடிலடி. அடுத்தது தொடை எத்தனை வகைப்படும்? தொடை 8 வகைப்படும். சரிங்களா? மோனைத்தொடை, எதுகை தொடை, முரண் தொடை, ஈப்பு தொடை, அளவிடத்தொடை, இரட்டை தொடை, அந்தாதி தொடை, செந்தொடை. மொத்தம் 8 வகைப்படும். தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். மோனைத்தொடை, எதுகை தொடை, முரண் தொடை, ஈப்புத்தொடை, அளவிடத்தொடை, இரட்டை தொடை, அந்தாதி தொடை, செந்தொடை. சரிங்களா? 8 வகைப்படும் தொடைகள். அடுத்தது பா எத்தனை வகைப்படும்? பா 4 வகைப்படும். என்னென்னா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. பா எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. சரிங்களா? அதே போல் திருக்குறள் எந்த பாக்களால் ஆனது? வெண்பாக்களால் ஆனது. நோட் பண்ணிக்கோங்க. ஆகு பெயர் எத்தனை வகைப்படும்? ஆகு பெயர் எத்தனை வகைப்படும்னா 16 வகைப்படும். ஆகு பெயர் எத்தனை வகைப்படும்? 16 வகைப்படும். தொல்காப்பியர் ஆகு பெயர் 7, நன்னூலர் ஆகு பெயர் 15. சரிங்களா? ஆகு பெயர் எத்தனை வகைப்படும்? 16 வகைப்படும். தொல்காப்பியர் ஆகு பெயர் 7, நன்னூலர் ஆகு பெயர் 15. அடுத்தது பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? பொருள் இலக்கணம். பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். 1 அகப்பொருள், புறப்பொருள். அகப்பொருள், புறப்பொருள். சரிங்களா? தொல்காப்பியர் காட்டும் அகத்திணைகள் எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். அதாவது பாருங்கள், தொல்காப்பியர் காட்டும் அகத்திணைகள் எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. இதை தான் அகத்திணையுடைய வகைகள். சரியா? தொல்காப்பியத்தினுடைய அகத்திணையுடைய 7 வகைகள். ஓகே. அடுத்தது தொல்காப்பியர் காட்டும் புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? அறத்திணைகள், அகத்திணைகள் 7, புறத்திணைகள் 7 தான். சரிங்களா? புறத்திணைகள் என்னென்னா வெட்சி, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞை, தும்பை, வாகை, படம். தொல்காப்பியர் காட்டும் புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்னா 7. 1 வெட்சி, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞை, தும்பை, வாகை, பாடான். சரிங்களா? அடுத்த கொஷினு,
புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் நூல் புறத்திணைகளை டேஷ் வகைப்படுத்தி உள்ளது. அதாவது புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் நூல் புறத்திணைகளை டேஷ் ஆக வகைப்படுத்தி உள்ளது. 12 சரிங்களா. புறப்பொருள் வெண்பா மாலையில் புறத்திணைகள் எத்தனைன்னா 12. சரிங்களா. அடுத்தது அளபடை எத்தனை வகைப்படும்? அளபடை 2 வகைப்படும். உயிரிழபடை, ஒற்றளபடை. உயிரிழபடை எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை. மொழி எத்தனை வகைப்படும்? மொழி 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. மொழி எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. வழுவமைதி எத்தனை வகைப்படும்? இலக்கண குறிப்பு பொறுத்த வரைக்கும் 35 கொஷின் நமக்கு டிஎன்பிஎஸ்சி இருக்கட்டும். 35 கொஷின் இருக்கும். கண்டிப்பாக சூப்பராக அடிச்சிடலாம். இலக்கண குறிப்பு நல்லா பார்த்துக்குவாங்க. வழுவமைதி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். திணை, பால், இடம், காலம், மரபு. திணை, பால், இடம், காலம், மரபு. வழுவமைதி எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். திணை, பால், இடம், காலம், மரபு. சரிங்களா. அடுத்தது வினா எத்தனை வகைப்படும்? விடை எத்தனை வகைப்படும் நம்ம பார்த்தோம்? 8 வகைப்படும் பார்த்தோம். வினா 6 வகைப்படும். வினா 6 வகைப்படும். 1 அறிவினா, அரிய வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. அறிவினா, அரிய வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அறிவினா, அரிய வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. சரிங்களா. அப்புறம் விடை எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. விடை எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாவதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை. 8 இனமொழி விடை. அடுத்தது வெளிப்படை விடைகள் எத்தனை வகைப்படும்? விடைகளில் வெளிப்படை விடைகள்னு ஒன்று இருக்கான். சரிங்களா. அதில் வெளிப்படை விடைகள்லாம் இருக்குது, குறிப்பிடைகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம வெளிப்படை விடைகள் மட்டும் பார்ப்போம். வெளிப்படை விடைகள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை. இது வெளிப்படையாக இருக்கிற விடைகள். சரிங்களா. அடுத்தது குறிப்பு விடைகள் எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். அதாவது ஏவல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, இனமொழி விடை. சரிங்களா. குறிப்பு விடைகள் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். ஏவல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது குரல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, இனமொழி விடை. அடுத்து பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? பொருள்கோள் 8 வகைப்படும். ஆற்றுநீர் பொருள்கோள், மொழி மாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விருப்பூட்டும் பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறியா பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், அடிமறை மாற்று பொருள்கோள். சரிங்களா. பொருள்கள் எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். ஆற்றுநீர் பொருள்கோள், மொழி மாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விருப்பூட்டும் பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறியா பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள்.